இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர் இதோ விண்ணிற்கு வர முடியாது, விண்ணக தந்தையின் திருவுளப்படி நடப்பவரே விண்ணகத்திற்கு வர முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய பக்தன் ஒருவர் பெரிய பணக்காரர். அவர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருடைய நவநாள் திருப்பலியில் பங்கேற்பவர். அந்த பங்கில் நடக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய திருவிழாவை தானே பணம் செலவழித்து மிக சிறப்பான விதத்தில் அந்தோனியாருடைய திருவிழாவை தன்னுடைய தலைமையின் கீழ் சிறப்பிப்பார். திடீரென்று அந்தோனியாருடைய அந்த பணக்கார பக்தன் இறந்து விடுகிறார். விண்ணக வாயிலில் பேதுரு அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த பணக்காரர் கூறுகிறார், ஐயா புனிதர் பேதுருவே, நான் அந்தோனியாருடைய பக்தன், அந்தோனியாருக்காக நான் அத்தனை செய்திருக்கின்றேன். ஒருவேளை உமக்கு சந்தேகம் என்றால் அந்தோனியாரை கூப்பிட்டு கேளுங்களே என்று சொல்ல புனித பேதுரு புனித அந்தோனியாரை அழைத்தாராம். என்ன புனித அந்தோனியாரே, உமக்கு இந்த பக்தனை தெரியுமா என்று. அந்தோனியாரை பார்த்தவுடனே அந்த பக்தன் கூறினாராம், புனித அந்தோனியாரே, ஒரு செவ்வாய்க்கிழமையாவது நான் நவநாள் சிறப்பிக்க நான் தவறி இருக்கின்றேனா? பங்கில் நடக்கக்கூடிய உன்னுடைய திருவிழாவை சீரு சிறப்புமாக நான் தானே அத்தனை பணமும் செலவு செய்து நடத்தினேன். உமக்கு தெரியாத ஒன்றா? சொல்லும் என்று சொன்னாராம். அந்தோனியார் அந்த பணக்காரரை பார்த்து அமைதியாக நின்று, நீ யார் என்று கேட்டாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பணக்காரர் அந்தோனியாருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்று செய்தாரே தவிர அவர்கிட்ட வேலை செய்த நபர்களை சித்திரவதைப்படுத்தினார். அவர்களுக்கு ஒழுங்காக பணம் கொடுப்பதில்லை, சம்பளம் கொடுப்பதில்லை, அவர்களுக்குரிய சலுகையை கொடுப்பதில்லை. அந்த வேலையாட்கள் மேல் இந்த பணக்காரர் கராராக இருந்தார். என் விண்ணக தந்தையுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த விண்ணகத்திற்கு நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணகத்துல நாம் சமத்துவ சகோதரத்துவத்தோடு வாழ முற்பட வேண்டும். இரண்டாவது பகுதியில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், நீங்கள் பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டுமே தவிர மணல் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்கக்கூடாது. காற்றோ புயலோ மழையோ சுனாமியோ அல்லது பெரு வெள்ளமோ நிலநடுக்கமோ எது நடந்தாலும் அசையாத இல்லம் பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லம். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த உறுதியான மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. மணல் மேல் கட்டப்பட்ட இல்லம் இடிந்து போகும். வெள்ளமோ மழையோ காற்றோ புயல் காற்றோ சுனாமியோ அல்லது நிலநடுக்கமோ வந்தால் அத்தனையும் சரிந்து போகும், அத்தனையும் விழுந்து போகும், அத்தனையும் மோசமான நிலைக்கு வந்துடும். ஆகையால் நீங்கள் உங்களுடைய விசுவாச நம்பிக்கை உறுதி இல்லை என்றால் இந்த உலகளாவிய காரியங்கள் அத்தனையும் உங்களை தகத்தெறிந்துவிடும். பிரியமான சகோதர சொல்லே, எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். அவருக்கு கேன்சர் வியாதி. அவ்வளவு பக்தி, மாதாமே ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்வார், மரியாயசில் இருப்பவர். ஆனால் அவருக்கு கேன்சர் வந்தது அவருக்கே தெரியாது. அவரை பார்க்க வந்தவர்கள்லாம், இதோ உங்கள் நிலைமைக்கு காரணம் யாரோ உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, காட்டு கருப்பு அடிச்சிருச்சு அப்படின்ட்டு காலில் கருப்பு கயிறு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு முறை மருத்துவமனைக்கு மந்திரிப்பதற்காக சென்றிருந்தேன்.
ஏனென்றால் அந்த அம்மா மரியாயின் சேனையில் முக்கியமான அங்கத்தினர், பயங்கரமான ஒரு விசுவாசியும் கூட. காலில் பார்த்தா கம்பளி கயிறு. இப்போ நான் கேட்டேன், என்னம்மா கம்பளி கயிறு கட்டியிருக்காங்களே அப்படின்னு. இல்லை ஃபாதர், யாரோ காட்டு கருப்பு அடிச்சிருச்சு அப்படின்னு தான் காலில் கட்டி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, இறக்கும் தருவாயில கூட நம்முடைய விசுவாசத்தை யார் வேணாலும் தகர்த்தெறிஞ்சிடலாம். அவ்வளவு பக்திமான், அவ்வளவு ஒரு விசுவாசி, நற்கருணை மேல் பற்று கொண்டவர், எது நடந்தாலும் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அம்மா, யாரோ ஒருவர் இப்படி சொன்ன பிறகு அவர் அப்படியே நம்பிவிட்டார். கடைசி நேரத்தில் கூட அவருடைய விசுவாசம் தளர்ந்து விட்டது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அன்றாட வாழ்க்கையில, நம்ம அன்றாட பயணத்துல, அன்றாட தொழில்ல, அன்றாட படிப்புல, அன்றாட முயற்சிகள, அன்றாட குடும்ப வாழ்வுல, நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு சின்ன ஒரு சங்கடம் வந்தாலும், சின்ன ஒரு வியாதி வந்தாலும், சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன நினைக்கின்றோம்? மற்றவருடைய பேச்சை கேட்டு யாரோ எதுவோ எனக்கு தீயது நினைத்து விட்டார்கள், தீயது செய்து விட்டார்கள், செய்வனை வைத்து விட்டார்கள் என்று பேசக்கூடிய நபர்களாகத்தானே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை எத்தனையோ பேர் இருக்கின்றோம். நினைத்து பார்ப்போம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம், நம்பிக்கை இன்னும் வேரோண்டவில்லை. ஆலமர விழுதை போல அல்லது ஆலமர வேரை போல இன்னும் 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 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. பப்பாளி மரத்தை போல, முருங்கை மரத்தை போல காத்தடிச்சா அல்லது எல்லா சூழ்நிலையிலும் விழுந்துடும். மாறணும். அந்த மாற்றத்திற்கு ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு விடுக்கின்றார். இணைந்து செபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர் விண்ணகத்திற்கு வர முடியாது, விண்ணரசில் இடம் பெற முடியாது என்று நீ தெளிவாக குறிவிட்டேன். அப்பா, நாங்கள் பக்தனா இருக்கலாம், பித்தனா இருக்கலாம், அவை அத்தனையும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். இருந்த போதிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில வேலை செய்கின்ற இடத்துல எப்படி மனுஷ மக்களோடு பழகுகிறோம், உதவி செய்கின்றோம், மனித நேயத்தோடு வாழ்கிறோம், அன்போடு இருக்கின்றோம். உன்னுடைய திருவுளம் இந்த மண்ணுலகில் நிறைவேற வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியா எங்களுடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்ற, அந்த திருவுளப்படி நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட சோர்ந்துறோம், தளர்ந்து போயிடும், விரக்தி அடைஞ்சிடறோம், மனமுடைந்து போகிறோம். இதெல்லாம் மாறணும். என் தேவன் என்னோடு இருக்கின்ற போது நீ எனக்கென்ன கவலை? உண்மை வலிமையாக்குவேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதி என் வலக்கரத்தால் தாங்குவேன் என்று எசையா 41:10 வசனத்தில் சொன்ன தேவனே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த நிலையிலும் யார் என்னை கைவிட்டு போனால் நீ என்னை கைவிடுவதில்லை. யார் என்னை மறுத்தாலும் ஒதுக்கினால் நீர் என்னை மறுப்பதில்லை, ஒதுக்குவதில்லை. என்னோடு இருக்கின்றேன். எனக்கு நல்லது நினைப்பவர் நீ ஒருவர் மட்டும்தான். யார் எந்த சூழலிலும் உம்மை விட்டு விலகாத ஒரு வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.